மகேந்திர சிங் தோனி, டேய் இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு இன்னுமாடா விளையாட வைக்கிறீங்க, டேய் ஓரமா போயிட்டு உட்கார சொல்றா, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுரா அந்த மனுஷனுக்கு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. அவங்கள நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன், என்ன தெரியுமா? வேர்ல்டு நம்பர் 1 பேட்டரா இருந்தாலும் சரிங்க, கிரீஸை விட்டு காலை வெளியே வைக்கிறதுக்கு ஒவ்வொரு காலும் நடுங்க. அது காரணம் MS தோனி பின்னாடி நிக்கிறாரு. ஒரு செகண்ட் டைம் தந்தாலும் ஸ்டம்பிங் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட்டருக்கும் இன்னைக்கு வரையும் பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு நம்பர் 1 பவுலரா இருந்தாலும் சரி, பினிஷிங்ல MS தோனிக்கு பால் போட பிரஷரோட தான் போடுவாரு. அது காரணம் மனுஷன் எப்போனா எப்படி வேணா மாத்திட்டு போடுவாரு. எவ்வளவு பிரஷரான சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஈஸியா ஹேண்டில் பண்ணி அந்த கூல்னஸோட எடுத்து போயிட்டு கப்பை அடிச்சு கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஓரமா போயிட்டு நிப்பாரு பாருங்க. அந்த மனுஷனை பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருமே தகுதி இல்லைங்க. அது மட்டும் நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன், தோனி ஃபேன்ஸ் வந்து விராட்ட பேசுறதோ, விராட் ஃபேன்ஸ் வந்து தோனி பேசுன்னு சொல்லிட்டு மாறி 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 அடிச்சுக்கிறோம். அவங்க ஒத்துமையா தான் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம மட்டும் தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். எனக்கு எல்லா கிரிக்கெட்டருமே பிடிக்கும். தோனி ஃபேனா சொல்றேன், ஐ லவ் விராட், ஐ லவ் ரோஹித்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிக்கும். எல்லா கிரிக்கெட்டருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி